பிக் பாஸ் வரலாற்றிலேயே இப்படி ஒரு எவிக்ஷன் நடந்திருக்காது. எவிக்ஷன் இல்ல, எஜெக்ஷன். அதாவது வெளியேற்றுறது. ஸோ, இப்ப என்ன நடந்தது? ஆல்ரெடி ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அது லைவ்ல டிவியில பார்க்குறப்ப எப்படிலாம் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, விஜய் சேதுபதி வந்த உடனே வேற எத பத்தியுமே விசாரிக்காம, இந்த கார் டாஸ்க்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா, கமருதீன், பார்வதி இவங்க 3 பேர தவிர மத்த எல்லாருமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்த கேட்டுட்டு, அதுக்கப்புறம் விஜே, பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருக்கிட்டயும் நீங்க இந்த டாஸ்க்க பத்தி மன்னிப்போ வேற எதுவுமே சொல்லக்கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பத்திலேயே சாரியோ, மன்னிப்போ கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்ல. இதனால அவங்களால என்ன செய்யறதுன்னே தெரியாம பார்த்தீங்கன்னா, ஏதேதோ பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அத எதையுமே விஜய் சேதுபதி ஏத்துக்கவே இல்ல. ஸோ, அதுக்கப்புறமும் 2 பேரும் என்னென்னமோ கச்சக்கட்டுலாம் கட்டுனாங்க. ஸோ, அதுக்கப்புறம் என்ன, நம்ம பார்வதியே நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு தகுதியான ஆளே இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பண்ணுனத உங்க வீட்ல பார்த்து ஆரத்தி எடுத்து கூப்பிடுவாங்க. "நீ சூப்பரா எட்டி உதைச்சம்மா" அப்படின்னு உங்க அம்மா உன்னைய வாழ்த்துவாங்க. அதே மாதிரி உங்க அக்காவும், "நீயும் சூப்பரா விளையாண்டுருக்க" அப்படின்னு சொல்லி உன்னையும் வாழ்த்துவாங்க. 2 பேரும் வெளியில வாங்க அப்படின்னு ரெட் கார்ட எடுத்து காமிச்சுட்டு, நம்ம விஜய் சேதுபதி கிளம்பிட்டாப்ல. அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயங்கள்லாம் நெறையா இருக்கு. அதாவது கொஞ்ச நேரம் 2 பேரும் என்ன செய்றதுன்னே நின்னுட்டாங்க. திகைச்சு போய் நின்னுட்டாங்க. உடனே பக்கத்துல இருந்த திவ்யா எந்திரிச்சு, "கமருதீன், நான் ஆரம்பத்திலேயே உன்கிட்ட சொன்னேன் இல்லையா? இவ கூட சேராத" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே விஜே, பார்வதி திவ்யாவ பார்த்து மொறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. திவ்யா இருந்துக்கிட்டு, "நீ என்னடி நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது மொறைக்கிற? நீ முதல்ல வீட்ட விட்டு வெளியில போடி" அப்படின்னு ஓப்பனாவே பார்வதிய திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பயும் இந்த பார்வதி அடங்கவே இல்லையே! ஸோ, அப்படியே பயங்கரமா ஏதோ ஒரு வில்லி மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டும், அப்படியும் இப்படியும் திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம விஜய் சேதுபதி போன கொஞ்ச நேரத்திலேயே டோரையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா? அத ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ, அப்பவே தெரிஞ்சு போச்சு 2 பேரும் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அங்கேயும் இங்கேயும் சுத்துனாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதுவரைக்கும் பயங்கர வில்லி ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த விஜே, பார்வதி வெளிய போறதுக்கு முன்னாடி சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனா, அப்ப சாண்ட்ரா போட்டாங்க பாரு ஒரு பெர்ஃபார்மன்ஸு. சும்மா ஆஸ்கர் லெவலுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ போட்டு, அப்படியே பார்வதிய பார்த்த உடனே அப்படியே கத்துறாங்க, கொதர்றாங்க. அவ்வளோ பயமா இருக்காம். இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது இவங்களோட நடிப்பெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்வதி அவங்க மாட்டுக்கும் போறாங்க. போயிட்டு டோர் பக்கத்துல நின்னுக்கிட்டு பிக் பாஸ் வீட்ட திரும்பி பார்க்குறாங்க. யாருமே வரல பார்வதிய சென்ட் ஆஃப் பண்றதுக்கு. அவங்க மாட்டுக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்வதி போனதுக்கப்புறம், கம்ருதீன் கிட்ட நம்ம சபரியும், வினோத்தும் பார்த்தீங்கன்னா, லைட்டா அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கம்ருதீனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து குடுத்தாப்புல. கடைசியா சாண்ட்ரா கால்ல விழுந்து விழுவுறாப்புல நம்ம கம்ருதீன். அப்பவும் நம்ம சாண்ட்ரா தன்னோட பெர்ஃபார்மன்ஸ போட்டு காமிச்சாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம கம்ருதீன் வெளிய போறப்ப மட்டும் நம்ம கானா வினோத்து, திவ்யா, அதுக்கப்புறம் சபரி இவங்க 3 பேரும் சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வந்தாங்க. வெளியில போய் "தயவு செஞ்சு இவகிட்ட பேசிடாத. இத இத்தோட விட்டுரு இவள" அப்படின்னு நம்ம திவ்யா கம்ருதீனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சாங்க. ஸோ, நார்மலா ஒரு சென்ட் ஆஃப் எப்படி நடக்கும்? ஆனா, அந்த மாதிரி இது நடக்கவே இல்ல. இதுக்கு முன்னாடி நடந்தப்ப கூட பார்த்தீங்கன்னா, கன்ஃபெஷன் ரூம் வழியாவே அப்படியே அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனா, முதல் முறையா ரெட் கார்ட் வாங்கிக்கிட்டு, மெயின் டோர் வழியா நான் போற 2 பேரு இவங்க தான் அப்படின்னு நெனைக்கிறேன் தமிழ் பிக் பாஸ்ல. ஸோ, இப்படி தாங்க இவங்களோட எவிக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப இவங்க வெளியில வந்துட்டாங்க. வெளியில இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.